ஹலோ வியூஸ். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கிருஷ்ணகிரி யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025க்கு உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, காலேஜஸ்ல எங்கெங்க இருக்கு, தென் அதுக்கான கட் ஆஃப்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் அட்மிஷன் ரிலேட்டான தகவல் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் கன்வர்ஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கிருஷ்ணகிரி யூனிவர்சிட்டி இதுல இருந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள்ல போயிட்டு TNJFEU அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிப்போம். கூகுள்ல போயிட்டு TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கிருஷ்ணகிரி யூனிவர்சிட்டி இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க, டேரக்டா உங்களுக்கு வெப்சைட் போகும். உங்களுக்கு வெப்சைட் பண்ணோன்னா உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2025-26 இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம இங்கே கிளிக் பண்ணிடுவோம். இல்லை இதுதான் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கிருஷ்ணகிரி யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கு யூனிவர்சிட்டி. உங்களை இந்தியா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கு உங்களை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2 உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஜூன் 27 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிகிரிக்கு இருக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BFSc பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் டோட்டலாக உங்களுக்கு 235 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதில் 60 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்கு. ஓகேங்களா, அது 60 சீட்ஸ் தான். அதே 60 சீட்ஸ் டாக்டர் MGR ஃபிஷனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொன்னேரி அந்த ஏரியாவில் இருக்கு. அதர் 60 சீட்ஸ் வந்து டாக்டர் MGR ஃபிஷனரி சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாகப்பட்டினத்தில் இருக்கு. அதர் 55 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜஸ் டாக்டர் தேவசகா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷனரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரியில் இருக்குங்களா. தென் அடுத்து பிடெக் 4 இயர்ஸ் கோர்ஸ் ஃபிஷனரி இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் காலேஜ் ஆஃப் ஃபிஷனரி இன்ஜினியரிங்ல 40 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் அதே மாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி 4 இயர்ஸ் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட்ல தென் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷனரி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை OMRல இருக்கு. இங்கே 42 சீட்ஸ் இருக்கு. தென் பயோடெக்னாலஜியில் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாதாவரத்தில் உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி சொல்லிட்டு அந்த காலேஜஸ்ல 41 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா, தென் BBA ஃபிஷனரி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட்ல சென்னை முட்டுக்காட்டில் இருக்கு. தமிழ்நாடு ஃபிஷனரி யூனிவர்சிட்டி ஃபிஷனரி பிசினஸ் ஸ்கூல் சொல்லிட்டு அங்கே 20 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் பி வெகேஷனல் IFPT அது சென்னை மாதாவரத்துல இருக்கு 25 சீட்ஸ். தென் அதே மாதிரி பி வெகேஷனல்ல IAல 3 சீட்ஸ் இருக்கு. இது சென்னை முட்டுக்காட்டுல அங்க இருக்கு 30 சீட்ஸ். தென் அடுத்த இது பி வெகேஷனல்ல IFT வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து 20 சீட்ஸ் வந்து ராமநாதபுரத்துல இருக்கு. பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி. சரிங்களா, நீங்க அப்ளை பண்றது எல்லாமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான். www.admissions.tnjfu.ac.in இதான் வெப்சைட். இதுக்குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, ஃபிஷ்மேன் கார்ப்ஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, அதர் ஸ்டேட் கோட்டா, NRI கோட்டா, வார்டு, IAS ஸ்பான்சர், ஃபாரின் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது மாதிரி அந்த எல்லாமே டீடைல்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்ல பாஸ்போர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதான் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. தென் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இல்லை பாஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ்ல ஓகேங்களா, இந்த பாஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து காலேஜோட பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பாஸ்போர்ட்ல டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் வைஸா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கு. போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து என்ன மாதிரி வேணும் எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு பாஸ்போர்ட்ல எல்லாம் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டியோட விஷயம் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் நம்பர் அதுவும் சரி டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு மேஜரா தேவையானது இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா, உங்க கோர்ஸ் வந்து எவ்வளவு கோர்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு
கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. அதாவது சாங்ஷன் இன்டேக் வந்து எவ்வளோ, ஃபிஷர்மேன் வார்டுக்கு வந்து எவ்வளோ, ஃபிஷர்மேன் வார்டு வந்து மென்னுக்கு எவ்வளோ சரிங்களா. அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தமான் நிக்கோபார்ல காஷ்மீர் பிஎஸ்சி சப்போர்ட்டிங் கேண்டர் என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ, எல்லாமே டீட்டெயிலாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. தென் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான எலிஜிபிலிட்டி லெவல் என்ன இல்லை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் எலிஜிபிலிட்டி லெவல் பார்க்கும்போது நம்ம மேஜர் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிடெக் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் 4 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாமே பயாலஜி கண்டிப்பாக டெஃபினட்டாக தேவைப்படுது. இல்லை பிஎஃப்எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம். தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிடெக் வந்து ஃபிஷனரி இன்ஜினியரிங்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் வந்து பயாலஜி வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது. பயோடெக்னாலஜிக்குமே சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி தேவைப்படுது. ஃபுட் டெக்னாலஜிக்கும் சரி இதெல்லாம் தேவைப்படுது. உங்களுக்கு வந்து எனி கோர்ஸ் எடுக்கிற கோர்ஸ் பிபிஏ விகேஷனில் பார்த்தீங்கன்னா எனி கோர்சஸ் பொறுத்து எந்த கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. தென் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி மார்க் கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சரிங்களா. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க நாலு சப்ஜெக்ட்ஸில். ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதர் கேண்டிடேட்டுக்கு 21 ஏஜுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசபிலிட்டி கேண்டிடேட் 26 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி தமிழ்நாடு கேட்டகரி மூலியமா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி உங்களுக்கு அந்த பர்சன்டேஜஸ் படி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்னொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன கேட்டகரி இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் வந்து என்ன கேட்டகரி இருக்கு சரிங்களா. ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ, அந்தமான் நிக்கோபாருக்கு எவ்வளோ, எல்லா சீட்ஸ் கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 150 ருபீஸா, அதர் கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு 300 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இதான் இந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்ல உங்களுக்கு மேஜர் சொல்லியிருக்கிறது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 27 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு மார்க்ஸ் நார்மலைசேஷன் பண்றதுலேருந்து கவுன்சிலிங் வந்து எப்படி ஃபில் பண்றதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, இனிஷியல் டெபாசிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தென் உங்களுக்கு லாஸ்ட்ல பேஜ் நம்பர் 32ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. இல்லை இதில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு வந்து டெஃபினட்டாக கன்செஷன் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்டுக்கும் கன்செஷன் கண்டிப்பாக இருக்கு. ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து போஸ்ட் மேரிட் ஸ்காலர்ஷிப், பிசி எம்பிசி மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் அட்மிட் அப்புறம் கேஸ் அந்த டிஸ்கவுண்ட் என்ன ஆனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ்ல எல்லாமே பே பண்ணி மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கண்டினியூல உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கு. தென் அதை தவிர்த்து உங்களுக்கு செக்லிஸ்ட் என்னென்ன நமக்கு தேவை பிஃபோர் சப்மிஷன்ஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, உங்களுக்கு சிக்னேச்சர் கேண்டிடேட் அண்ட் பேரண்ட் இது வேணும். தென் மார்க் ஷீட் 10th and 12th டிசி கம்யூனிட்டி சரிங்களா. அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது உங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே உண்டான என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி அதர் கேட்டகரிக்கு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பாஸ்போர்ட்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும், என்னென்ன ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கு, அதுவும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டா தென் ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்குள்ள போயிருவோம். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் அது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே எவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களை ஒவ்வொரு கோர்சஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. லோட் ஆகிட்டு இருக்கு. லோடிங் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. இல்லை லோட் ஆகுது கொஞ்சம் லேட்டாக ஆகுது. பட் என்னன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா. கட் ஆஃப் மார்க்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் போயிட்டு இருக்கு. இல்லை பேச்சுலர் ஃபிஷனரி சயின்ஸ்க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188.5 வரைக்கும் 23-24 போயிருக்கு. 24-25 வந்து 184 வரைக்கும் போகுது. ஸ்லைட்லி வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கட் ஆஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இந்த இயர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
குறையிறதுனால கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் ஆக வாய்ப்பு இல்லை இந்த வருஷமும். சரிங்களா? லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரி 7.5 கேட்டகரிக்கு எவ்வளோ, வெக்கேஷனல்ஸ்க்கு எவ்வளோ, ஃபிஷனரி கார்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாகவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதான் சொல்றது. இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.